வந்து வகுப்பில் வந்து கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு. கற்று முடிச்சுட்டு அவருக்கு வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிறாரு. அப்புறம் கிரஹாம்கிட்ட படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் கிரஹாமோடைய கம்பெனியான கிரஹாம் நியூமேன் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலே வந்து கீழே வேலை செய்கிறாரு. அதன் மூலிமா நிறையா வந்து விஷயங்களை கற்றுக்கிறாரு. அப்படி கற்றுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் புதுசாக ஒரு விஷயத்த உள்ளே புகுத்துறாரு. அதாவது தாய் 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாய் அப்படிம்பாங்களே. குருநாதர் 8 அடி பாஞ்சா நம்ம பஃபர் 16 அடி பாயிறாரு. என்னென்னா நம்ம கிரகம் வந்து ஒரு ஷேரோடைய இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ, ஒரு பேலன்ஸ் ஷீட் அனலைசிஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களை நுணுக்கமாக பார்த்து எது சிறந்த நிறுவனம் அப்படிங்கிறது, எதில் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கை தேர்ந்தவர். கிரஹாம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம பஃபட் கூட அது கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கம்பெனியோட தரத்தை பார்க்குறாரு, கம்பெனியோட எதிர்காலத்தை பார்க்குறாரு, உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்க்குறாரு. அதாவது எடுத்து மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா, கிரஹாம் நம்மளுடைய உடம்பை பார்க்குறாரு, பஃபட் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை பார்க்குறாரு. சரிங்களா? இந்த ரெண்டையுமே சேர்த்திட்டு கிரஹாம் பஃபட்டும் நல்ல லெவலில் வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பஃபட் வந்து தனியாக போய் அவர் ஊருக்கே போயிட்டு தனியாக பஃபட் பார்ட்னர்ஷிப் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஆரம்பித்து, அந்த கம்பெனியில் உள்ளார்ந்த மதிப்புகளில் நல்ல குறைவான மதிப்புடைய கம்பெனிகள்லாம் வாங்கி மிகப்பெரிய அளவில் லாபத்தை சம்பாரித்து கொடுக்குறாரு அவர் பங்குதாரருக்கு. அவர் எப்படி ஆரம்பித்தார் அப்படிங்கிறதையும் கடந்த வீடியோக்களை போட்டுக்கிற பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நண்பன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தான் விஷயம். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்லி மங்கர் தான். சார்லி மங்கரோட இன்ட்ரோடக்ஷன் கிடைக்குது. அதாவதுங்க, நட்புனா எப்படின்னா, பெர்க்ஷைர் ஹாத்வேயோடைய ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்கிறப்போ சார்லி நீ என்ன நினைக்கிற, சார்லி நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பார். கடைசியாக நடந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் சார்லி இல்லைங்க, அவர் 99 வயசில் இறந்துட்டார். ஆனால் வழக்கம் போல் சார்லி நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறேன், அங்கே சார்லி இல்லை. அந்த ஏரியாவே ஒரு நிசப்சம், ஒரு அமைதி, ஒரு மன வருத்தம். ஏன்னா இவ்வளோ காலங்கள் கூடவே இருந்த சார்லி திடீர்னு இல்லாதப்போ அதோடைய வருத்தங்கிறது அப்போ தான் புரிஞ்சுது. அப்போ சார்லி என்ன சொல்கிறாருன்னா, பஃபர்கிட்ட நீ வந்து ஒரு கம்பெனியை மலிவான விலையில், மலிவான கம்பெனி, அதாவது தரம் குறைவாக இருக்கக்கூடிய கம்பெனி மலிவான விலையில் வாங்குறத விட நல்ல தரமுள்ள கம்பெனியை கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்து வாங்கினாலும் தப்பில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாருங்க. அப்படியே வந்து இவங்க 2 பேர்த்தோடைய பயணமும் தொடங்குது. மேற்கொண்டு வீடியோவை அடுத்தது பார்க்கலாம்.